அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருளிலே சரணம். ராமலிங்கபயம் ராமலிங்கபயம் ராமலிங்கபயம். சாமி வந்தனம். என்னோட பேர் சொல்லிட்டாரு, என்ன பேசலாம்? சந்தேகம் ஒரு நாள் வந்துடுறேன் சாமி. சந்தேகம் பேச அது நம்ம அந்த ஒளி தியாகங்கள் பத்தி பேசலாம்னு சாமி, கடைசியா சொல்லிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். சரி. அது இல்லாம ஒரு ஒரு சின்ன டவுட் சாமி, அது வந்து முக்கியமான டவுட் சொல்ல முடியாது. உரைநடையில ஒரு இடத்துல வந்து அதை குறிச்சிட்டு சொல்றேன் சாமி. அதாவது அது வந்து இப்ப புதுசா தேவ நிலையத்துல போட்டுறதுல வந்து வேதங்களில் சாகா கல்வி குறித்து குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வரி வரும். அது இப்ப இருக்கிற புக்ல இல்ல போலுக்கு. அன்னைக்கு சரவணன் நான் நம்ம போன்ல எடுத்தாரு, அதுல வரல. புதுசுல கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது எனக்கு. வண்ணிருப்பாங்க. பேசுங்க வரேன். முதல் அற்பப்பட்டால ஆமாயா தரப்படாது இல்லையா அற்ப முதல்ல. ஆமாயா. அப்ப ஐயா என்ன பண்ணிருக்காரு, இந்த ராமநாபுரியம், ஆமா வீரர் பெருமாள், அரசியல் தோத்திரம், ஜனநாயக தோத்திரம், இந்த 310 பாட்டை போடணும்னு சொல்லிருக்காரு. இந்த பாட்டு அச்சடிக்க வேண்டாம், அடுத்து மத்தவ பாடல பாட்டு அது அச்சடிக்கலாம்னு சொல்லிருக்காரு. சரிங்க. அது அப்பேசிக்காம அச்சிருக்காங்க. இது இந்த என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்லையாதான். அது வந்து இந்த 97வது குறிப்புல வரும், சாகாத கல்வி வேதங்கள் முக்கியம் சாகாத கல்வி சொல்லி இருக்கின்றன. தேவர் குரலில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வி குறித்து சொல்லி இருக்கின்றது, அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்னு ஒரு வரி இருக்கும். ஆனா புதுசா அந்த நீங்க வச்சிருக்கிற புக்ல அந்த வேதங்களில் முக்கியம் சாகாத கல்வி சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற வரி அதுல இல்ல. நம்ம தேவி நிலையத்துல அதை எடுத்துட்டாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அது ஐயா கிட்ட கேட்கணும். தேவி நிலையத்துலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கல்ல, இது எதுல இல்லையே, ரொம்ப இல்லையே. அந்த நடந்த வண்ணம் உரைத்தல் மக்களுக்கு படிக்க நேரில் எடுத்துருப்பாங்க கூட. சரி வாங்க, நம்ம இன்னைக்கு 62வது பாட்டுக்கு போவோம். யார் படிக்கிறீங்க? மகேஸ்வரி வந்திருக்கீங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அந்தரம் இங்கு அறிவோம், மற்ற அதனில் அண்டம் அடுக்கடுக்காய் அமைந்த உளவு அறிவோம். ஆங்கே உந்துரும் பல் பிண்ட நிலை அறிவோம், ஜீவன் உற்ற நிலை அறிவோம். மற்ற அனைத்தும் நாட்டும் எந்தை நினது அருள் விளையாட்டு அந்தோ அந்தோ எல்லளவும் அறிந்திலோம் என்னே என்று முந்தணந்த மறைகளெல்லாம் வழுத்த நின்ற முழு முதலே அன்பர் குறை முடிக்கும் தேவே. அந்தரம் என்பது ஆகாயம் அல்லது வெளி, எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அந்த பெருவெளியிலே அண்டங்கள் எத்தனையோ கோடி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காய் அமைந்துள்ளன என்பது அனைவரும் அறிந்துள்ளதே. கதிரவன் மத்தியில் இருக்க அந்த கதிரவனை சுற்றி பல கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கதிரவனுக்கும் அந்த கோள்களுக்கும் உள்ள இடைவெளியோ பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் ஆகும். இவை அனைத்தும் சேர்ந்தது ஓர் அண்டம் ஆகும். இவ்வாறு அமைந்துள்ள அண்டங்கள் கோடிக்கணக்கானவை இந்த பெருவெளியில் உள்ளன. நடராஜபதி மாலையில் அண்டங்களின் அமைப்பை அழகுபட கூறியுள்ளார்.
ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியா அவற்றின் 1000 கோடி மாலண்டம் அரநண்டம் உற்ற கோடா கோடியே திருகளறு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற மற்றை பெருஞ்சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன் உருவுறும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு. ஐயா கொஞ்சம் மேல தூக்குங்க சார். எங்க தூக்குறது? அவ்வளவுதான். மகனாக்கி மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி. அழியா வரம் தந்த மெய் தந்தையே. இல்லைங்க, இதை முதல் முடிப்போம். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இதுல. சாமி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு சாமி. இது முதல் முடிப்போம், அப்புறம் அந்த கேள்வியை பார்ப்போம். அந்தரம் என்பது ஆகாயம், அந்தரத்துல மிதக்கிறான் அப்படின்னு வைங்கள, சரி. அல்லது வெளி எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அந்த பெருவெளியிலே அண்டங்கள் எத்தனையோ கோடி ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காய் அமைந்துள்ள. என்ன சாமி அடுக்கடுக்காய் அமைந்துள்ள? அது கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கடுக்கா இருக்கா? அப்படின்னா லேயர் லேயரா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஒரு லேயர்ல ஒரு அண்டா இருக்கும், அது மேல கேப்ல ஒரு அண்டா இருக்கும், அந்த அப்படி இருக்கும். நிறைய இருக்கு. சரி. கதிரவன் மத்தியில் இருக்க அந்த கதிரவனை சுற்றி பல கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கதிரவனுக்கு அந்த கோள்களுக்கும் உள்ள இடைவெளியே பல லட்சம் கணக்கான பல கோடி கணக்கான கிலோமீட்டர் ஆகும். ஓகே, இவை அது உண்மைதான். எத்தனை கிலோமீட்டர் பாத்துருமா பாப்போம்? கதிரவனுக்கும் பூமிக்கும் 10 லட்சமா? 10 லட்சம் கிலோமீட்டரா? இல்லைங்க, 10 லட்சமா? என்ன சாமி நீங்க இப்படி குறைவா இடம் போடுறீங்க? Today mama birthday? Celebrate where? Yeah, I got class lah. Ayyo. The distance from the Earth to the Sun average about 150 million kilometers or 93 million miles. எப்படி 10 லட்சமா? 150 கோடி சாமி. சாமி அங்கேருந்து எப்படிங்க அங்கேருந்து வெயில் சுடுதானே? கிட்ட போங்க, கிட்ட போவாங்க. ஒரு சன்குள்ள 1.3 million Earth can be fit inside the sun by volume, though it assumes squishy Earth with no gaps. ஒரு 1.3 மில்லியன் பூமியை வந்து சன்குள்ள போடலாமா? புரியுதா? சன்குள்ள ஓட்டையை போட்டு நிரப்புனீங்கன்னாக்கா 1.3 மில்லியன் பூமியை வந்து அதுக்குள்ள நிரப்பலாம். இதெல்லாம் படிக்கிறதுனாலதான் நம்ம மண்டை முடிய குழம்புது. எதனால இப்படி இருக்கு, என்ன கதை அப்படின்னு யோசிக்கிறதுனால நிம்மதியா இருக்கு. ஏன் வந்தது, எப்படி வந்தது? அதான் சொல்றேன், இதெல்லாம் படிக்கிறதுனால நம்ம யோசிக்கிறதா இருக்குது. உட்காந்து தேவையில்லாத சிந்தனை எதுக்கு? உலகத்திலே சாமி நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும்? எதையும் தெரிஞ்சுக்க கூடாது. முட்டாளா இருந்தாக்க நிம்மதியா இருக்கலாம். சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்றத வாழ்ந்துக்கிட்டு கப்பிச்சுப்புன்னு இருந்துக்கலாம். ஓவரா தெரிஞ்சுக்கினாதான் பிரச்சனையே. சாமி தம்பி தலை தொங்கிருச்சு, நீங்க சிந்தனைக்கு போயிட்டீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. நம்மளால எவன் படைச்சான் என்ன பண்றான் அவன் பாத்துக்கிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. யாரும் நெல்லுங்க, யாரும் இடையில பேசுறீங்க, என்ன சொல்ல வரீங்க? யாரோ ஒரு பெண்மணி பேசினாங்க. இல்லையா? இவை அனைத்ததும் சேர்ந்தது ஒரு அண்டம். சரி சாமி, இவ்வாறு அமைந்துள்ள அண்டங்கள் கோடிக்கணக்கானவை. அதுவும் பாருங்க சாமி, இந்த
இந்த சன்னோட அதோட ஈர்ப்பு சக்தி வந்து ஏறத்தாழ ஒரு 9 கோள்களை அது கூட சுத்தி வர வச்சிருக்கு. எப்படிப்பட்ட வேலையா பாக்குது அது. அவங்க சுத்திக்கிட்டே எப்படி போறாங்க தெரியுமா? எப்படி போறாங்க தெரியுமா சாமி? இல்லைங்க காட்டுறேன். நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறோம், அவங்க அப்படி சுத்தல. இல்லைங்க, தம்பி நான் கொஞ்ச நேரம் வெளியாகணும். இல்ல நான் காட்டிட்டு போறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நீங்க பல விஷயத்தை பேசி ஒரு முடிவு எடுத்து வைங்க, நான் வந்து பாக்குறேன். இல்லைங்க விளங்குதா தம்பி? விளங்குதான்னு கேட்டேன். இப்படிதான் மூவ் பண்றாங்க, vortex மாதிரி. என்ன சாமி பாக்குறீங்களா இல்லையா? புரியுதா vortexனா என்னன்ட்டு? vortexனாக்கா அப்படியே நம்ம நினைக்கிற ரவுண்டா தான் சுத்தி போகுது. அப்படியே எல்லாம் சுத்திக்கிட்டே அப்படியே இந்த மில்கி வே கேலக்சியை சுத்தி வராங்க. இது தெரியல சாமி, இவங்க நம்மகிட்ட காட்டுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சாமி. இருக்கலாம், நம்ம நம்பி பார்த்தோமா? எதையும் நம்ப கூடாது சாமி. ஏன் என்ன சொல்றானே தெரிய மாட்டேங்குது சாமி. இதுதான் அந்த மில்கி வே கேலக்சி இருக்குல்ல சாமி. இல்லைங்க என்னத்த இந்த மில்கி வே கேலக்சில இப்ப நான் இது மூவ் பண்ணிச்சுல, பால்வெளி மண்டலம் சாமி. தமிழ் சொல்றாங்க என்ன பால்வெளி பால்வெளி தமிழ் சொல்றீங்க. பேர் ஏன் அப்படி வந்துச்சுன்னா அது அவனதான் கேட்கணும், ஏன் அப்படி வச்சான்? மில்க் மாதிரி இருக்கு போல இருக்கு வெள்ளையா, அதனால வச்சிருப்பான். பாலை கிண்டி விட்டீங்கன்னா சுத்துனீங்கன்னா சாமி, பாலை கரண்டி போட்டு சுத்திருக்கீங்களா? சூடா இருந்துச்சுன்னா அப்படியே சுத்தி விட்டு பாருங்க, அப்படிதான் இருக்கும் பாக்க. இந்த மில்கி வே கேலக்சில இந்த சன் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே வருது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனையோ மில்லியன் வருஷம் இது பண்ணுமா, அப்படியே சுத்திட்டு வருது. அதுல பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்காம அது வேற கேப் விட்டுருக்காங்க. இதுல எவ்வளவு பிளானட் இருக்கும்? இது ஒரு கேலக்சி தான், நிறைய கேலக்சி தெரியல சாமி. இது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு எதையும் நம்ப முடியல இப்ப வர வர. தெரிஞ்சு என்ன சாமி, தெரிஞ்சு என்ன பண்ண போறோமா? அப்பதான் நம்மளோட ஆணவம் அடங்கும். இந்த பாருங்க இவ்வளவு கேலக்சி இருக்கான். என்னென்னமோ ஷேப்ல இருக்கு, ஏகப்பட்ட கேலக்சி இருக்கு. டெலிஸ்கோப் சாமி. இந்த டெலிஸ்கோப் இருக்குல்ல, அதுல எடுத்துட்டு போய்ங்க. இந்த பாருங்க எப்படிப்பட்ட கேலக்சி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? டெலிஸ்கோப்ல தெரியறதுதான் சொல்லுவாங்க, இவங்கதான் கண்டதை அனுப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நம்பிக்க வேண்டியதான். ஆனா சில கேலக்சி இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் சாமி, நார்த் போல்ல தெரியும். இந்த பாருங்க ஒவ்வொரு கேலக்சிலும் எத்தனை எத்தனை பிளானட் இருக்கும், இதுக்கு அதுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு.
மண்டபத்து தானே, அப்படியே பாத்துக்கிட்டு இருங்க, பேசிட்டு இருங்க, வரேன். சமி ஓகே செல்வசேகரன் சமி. சமி சொல்லுங்க. இப்ப சரவணன் காட்டினா இத்தனை கேலக்சி இருக்குன்னு, ஆமா. இதுக்கெல்லாம் பெருமான் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி அடைஞ்சிருப்பாரு சாமி. அவர் மத்த மண்டலத்தெல்லாம் ஆள் இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. ஐயன் இருக்காரு. ஆமா சாமி. அப்ப அங்கெல்லாம் யாரும் அடைஞ்சிருக்க மாட்டாங்களா சாமி? இந்த மாதிரி முயற்சி போட்டிருப்பாங்களா? இல்ல ஐயா ஒரு ஆள் தானே? வேற யாரும் சொல்றாங்க, வேற யாரும் சொல்லலையே. இப்ப இத்தனை மண்டலத்துக்குலாம் பெருமாள் ஒரு ஆள் தான். ஆமா. சரி. வேற யாராச்சும் கேள்வி என்ன கேட்க சொல்லுங்க சாமி. கேட்ட பரவாயில்ல. ஆமா மகேஷம்மா, சொல்லுங்க சார். வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா உங்களுக்கு? இப்ப சரவணன் இவ்வளவு கேலக்சி எல்லாம் காட்டினாரு, டவுட். எனக்கு இது ஐயா அண்டத்தை விட பிண்ட விசாலமானதுன்னு, நான் பிண்டத்தை பத்தி நம்ம இதுக்கெல்லாம் எப்படி அண்டத்தை எவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு பெரிய ஒத்தினூண்டு உடம்புக்குள்ள எவ்வளவு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேலக்சில இவர் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சூரியனுக்கு 1.3 உலகத்தை உள்ளுக்கு வச்சு அடைக்கிற அளவுக்கு பெருசா இருக்குன்னா சாமி, பெருமான் அண்டத்தோட பிண்டத்துல இருக்கிறது ஒன்னும் பெருசுன்னு சொல்றாரு தானே சாமி? அப்ப இந்த கேலக்சி எல்லாம் இவ்வளவு தாண்டி நம்ம உள்ளுக்கு உடம்புக்கு இருக்கா சாமி? உள்ள செல்ல நிறைய உயிர் செல்லா இருக்குல்ல, கிட்னி இதாக்க. ஆமா சாமி. உங்களோட எவ்வளவு செல்லு இருக்கு? ஓ, ட்ரில்லியன் கணக்கான செல் இருக்கும். ஆமா. அதான் சாமி இல்ல, ஆரம்ப காலத்துல வடலூருக்கு வரும்போது வடலூர் போற வழில ஒரு சர்ச் இருந்துச்சுல, அந்த சர்ச்ல வந்து இயேசு கிறிஸ்தவர் வந்து ஒரு கையில சிலுவையும் இன்னொரு கையில பெருமானையும் பிடிச்சிருந்தாங்க. அந்த சிலை ஒண்ணு அந்த கோயில் ஒண்ணு அங்க இருக்கா சாமி? அந்த மாதிரி எடுத்துட்டாங்க சாமி. ஓ, ஏன்னா அவங்க கிளைம் வந்து ஏசுனார் வள்ளலார் வந்து ஏசுனார் மறுபிறப்புன்னு. அது செல்ல பாட்டு கேட்கறதுனால அவன் புக்கு அந்த மாதிரி வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதலாம். தான் அப்புறம் ஃபோன் பண்ணி தானே நான் படிச்சு பண்ணேன். சொல்ல நான் ஒத்துக்கிறேன்பா, ஏசுனார் தான் இந்த வரலாறு படிச்சிருக்காரு. அன்னைக்கு வந்து வரல ஏசுனார் வந்து மீனுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தாரு, வரலாறு இப்போ ஆம்பு சாப்பிடாதுங்கிறாரு. ஏசுனார் தான் வரலாறுன்னு சொன்னா, அப்போ வரலாறு படத்தை சர்ச்சை வைங்க. வரலாறு தலைவர் யாரும் ஆம்பு சாப்பிடாதீங்க, என்ன பண்ணலாம் லைட்டாக இருப்பீங்க. ஏசுன பேச்சு கேட்டு வந்தா வரலாறு தான் பேசினாரு, பேச்சு கேளுங்க அப்படின்னு. அவ்வளோதான், அதான் பேச்சு மட்டும் காணும். அந்த அந்த சர்ச்சுக்கே கால் பண்ணீங்களா தம்பி நீங்க? ஆமா. நீங்க தான் அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க, அவங்க எடுத்திருக்காங்க பெருமாள் பேசுனதுல இருந்து. எல்லாம் ஒரு காலகட்டத்துல பெருமாள் சொந்தம் கொண்டாடிதான் இருக்காங்க சாமி. ஆமா, எல்லாரும் சொல்லாது. இப்ப எல்லாருமே பாடுற கூட கச்சேரி அற்பா படம் முடிக்கிறது இல்லை, எல்லாரும் படம் பாடிடுறாங்க. ஆமா சாமி,
பெரும்பாலும் செய்யற இந்த சில இப்ப இந்த சாவு இந்த எடுக்கிற முறைகள், சில இதெல்லாம் அந்த தொழுகிற முறைகள்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிக்கலி இஸ்லாம்லயும் அந்த மாதிரி இருக்கு, ஜெயினிசம்ல இருக்கு, சில இது கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்குது. பெரும்பாலும் ஏற்கனவே உள்ளது அங்கங்க எடுத்து ஒரு சிஸ்டமா ஒரு சன்மார்க்கம் கிரியேட் பண்ணிருக்காரு சாமி. ஆமா, என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? பேசி சொல்லுங்கப்பா, கேட்போம். உங்களை வந்து சன்னுக்கு அனுப்பி விட்டான்னு பிளான் போட்டிருக்கோம். ஏன்யா அதிபதியா சுக்கிரன். நான் இங்கேயே நல்லா தானே இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன் நானே. எதுக்கு அங்க போகணும்? ஆரம்பிப்போம். இருக்கிற கொஞ்சம் குறைவான டைம். நீங்க அதை பிரேக் எடுத்துட்டு அது இன்டர்வல் போயிடுறீங்க நீங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பிறந்த நாள், எல்லாம் பிறந்த நாளுக்கு கொண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் போய் தலையை காட்டுறது இல்லையா? முக்கியமான சின்னவருக்கா? நாள். சரி சாமி. அருளுங்க ஆ அருளுக்கு பிறந்தாளா? இல்ல மாமியாருக்கு பிறந்த நாள் சாமி. மாமியார் சாபம் பொல்லாத சாபம், விளையாடாதீங்க. மாமியாரியா? ம் அது இவ்வாறு தெரியல. என்ன சாமி திடீர்னு பட்டக்கட்டெல்லாம் அடிச்சு வந்து உட்காந்துருக்கீங்க? இந்த கோயில் அபிஷேகம் பண்ண விழா இன்னைக்கு. சரி, இவ்வாறு அமைந்துள்ள அண்டங்கள் கோடிக்கணக்கானவை இந்த பெருவெளியில் உள்ளன. நடராசபதி மாலையில் அண்டங்கள் அமைப்பை அழகுபட கூறி, இது நம்ம இன்னும் பார்க்கல போல இருக்கு. பாட்டுக்கிறாருங்க, ஆ? பாட்டுக்கிறாருங்க. இல்ல இது நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்தது இல்லைங்கிற. ஆமா, ஏன் இல்ல ஒரு பிரமன் சார், அதனால கொடுத்து படிச்சிருந்தேன். சரி வாங்க. ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா. ஒரு பிரமன் அண்டங்களே உண்ண முடியாதான், பிரம்மன்ல இருந்து வராங்க. சரியா? ஆமா, அவற்றில் 1000 கோடி மாலண்டம். ஒரு பிரமன் அண்டம் வந்து அது வந்து 1000 கோடி மால் அண்டம். சரியா சாமி? ஆமா, அரணண்டம் உற்ற கோடாகோடியே, அதோட கோடாகோடி. ஆமா. திருகல என்ன சாமி? திருகலருடா, திருகலரு. பல கோடி அந்தாங்க. பல கோடி ஈசன் அண்டம், சதாசிவ அண்டம், எண்ணிறந்த திகழ்கின்ற மற்றை பெருஞ்சத்தி சத்தர்தம் சீரண்டம். அப்பா சாமி, இவ்வளவு பேர் இருக்கீங்களா? இவ்வளவு பேர் இருந்து வேலை பார்த்தாங்கன்னா நம்ம எப்படி சாமி? சரி, சத்தத்தை காணும். புரிஞ்சுக்க முடியல. சரி, உருவுறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக இவ்வளவு அண்டம் சொல்லிவிட்டு அது எல்லாமே சிறு அணுக்களா பெருவெளியில இருக்கா. எப்படி இருக்கு கேட்க? உடை 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 உடசெய்யவா? ஊடசெய்ய வெளியில் நடு நின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி. இங்க பாருங்க, இதுதான் மறுக்கியனை ஆளாக்கி மகனாக்கி. அவ்வளவு பெரிய ஆளு சாமி. அந்த ஒரு ஸ்பெக் தான். இவ்வளவு அண்டம் இருக்கு, 6 கோடி கோடின்னு சொல்றாங்களே, அது நம்ம பெருவெளியில இருந்து, அதாவது தூரம் எட்ட இருந்து போய் பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்கும்? அந்த பெருவெளிய ஒரு ஃபுல் பிக்சரா எடுத்து பார்த்தோம்னாக்கா அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க சாமி? கற்பனையே பண்ண முடியாது சாமி. கற்பனையே பண்ண முடியாது. சாமி ஒரு வழி ஸ்லோவா இருக்கு, ஏன்னு தெரியலையே. இல்ல ஓகே. இந்த பெருவெளியில எல்லாம் ஒரு அணுக்களா தெரியுறாங்க. சரியா? ஆனா அப்படியேப்பட்டவன் வந்து நடு நின்று ஆடுறானா, அது எப்படி சாமி? அதை கொஞ்சம் சொல்லுங்க. நடு நின்று நடனமிடும் ஒரு பெருணை அரசே. ஊடசைய. ஊடசையன்னா என்ன சாமி?
அப்படி வெளில கும்பலாக போகணும்னு வெளில ஓ போகுது. ஓ அணுக்களாக ஊடசைய. ஓகே. அவ்வெளியில் நடு நின்று நடனமிடும். வெளியில் நடு நின்றுனா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இல்ல அவன் தான் சென்டரா இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றானா, அப்படி அர்த்தமா? என்னையா என்ன மக்களே, நான் பேசுறது யாருக்கு விளங்கலையோ? சொல்லுங்க சார். கேக்குது சார், அண்ணா கிளியரா கேக்குது. சாமி பேசுறது எனக்கு விளங்க மாட்டேங்குது. உடு நடுநிசை. சாமி சொல்லுங்க. சொல்லுங்களா? அணுக்கள் அது வந்து அண்டரெல்லாம் அணுக்களா அசைதான். அது அந்த நடுவில் ஆடுறாராம். நடுப்படனா என்ன சொல்ல வராங்க? இவன் தான் சென்டரா இருந்து அதை கண்ட்ரோல் பண்றான் அப்படி சொல்ல வராங்களா, இல்ல என்ன? ஆமா, சென்ட்ரல். அது சென்டர் எங்க இருக்கு யாருக்கு தெரியும்? சாமி சென்டர் எங்க இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சாமி. சென்டர் போய் பார்ப்போம். இப்ப சென்டர்ல அவனை பாத்துடலான்றாங்க, சரியா? அதான் சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். அவன்தான் வெளியே ஜப்பியா நீங்க பாட்டு என்ன இருக்கு சாமி? நடு நின்ற ஒரு தெய்வம் எல்லாம் வல்ல தெய்வம் எல்லாம் வல்ல நடராசபதியே. ஓ அதனாலதான் அவன் பேர் நடராசனா சாமி? ஒருத்தக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க யூடியூப்ல. என்ன கேள்வி தெரியுமா? இல்லைங்க நான் காட்டுறேன். என்ன கேட்டாங்கனாக்க, நம்ம அன்னைக்கு சொன்னல வல்லர் சொன்னார்ல சாமி, திருச்சிற்றம்பலத்துலதான் இருக்காரு அப்படின்னு சொன்னார்ல. அத பாத்துக்கிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்களே படிங்க. புரிஞ்சுதா? ரஜித் கேட்டிருக்காங்க, ரஜித். நல்ல புத்தாலி அவன். புத்தாலி இல்லையே, நான் அந்த அந்த வீடியோல நான் தெளிவா சொன்னேனே, அது போர்ட்டல்ன்ட்டு. அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கேள்வி புரியல. என்ன சொல்றாரு, நம்மளோட சிட்டம் நம்ம கூட தானே இருக்கு. ஆமா, திரும்ப கடவுள் தான் சொல்லலாம். நாம 700 கோடி பேர் இருக்கிறோமே, 700 சித்தம்பரம் இருக்குதா? அதோட கடவுள் இருக்கிறானா? அது புரியுது சாமி. அந்த வீடியோல தான் நான் சொன்னேனே, சிற்றம்பலன்றது வந்து ஒரு போர்ட்டலு அப்படின்ட்டு, கடவுளை எக்ஸஸ் பண்ற ஒரு போர்ட்டல் அப்படின்னு. என்ன சாமி அப்படியே பாக்குறீங்க? சொல்றேன் பொய் இல்ல, மெய்யே. அப்ப போர்ட்டல் அர்த்தம். போர்ட்டல்னா என்ன அர்த்தம்? எத்தனை வாட்டி அதை சொல்றது எனக்கே தெரியல. போர்ட்டல்னா போர்ட்டல். போர்ட்டல் என்ன சொல்றீங்க தமிழ் மக்களே? சொல்லுங்கப்பா, போர்ட்டல் என்ன சொல்லுவீங்க? தமிழ் படித்தவர்கள் சொல்லுங்கப்பா, போர்ட்டல் என்னன்னு சொல்றது தெரியல. போர்ட்டல் திறக்க தெரியாது சாமி. போர்ட்டல் சாமி சொல்லியே வினோதினி மகிழ்ச்சி சொல்லணுமா? சொல்லுங்க ஐயா. தெரியல, வெளிக்குள் வெளியே சொல்றாரு போல. இல்ல 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 இல்லங்க, போர்ட்டலுங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது நீங்க பிக்சர் போட்டு காமிச்சீங்க, அதானே ஐயா சொல்றீங்க? அதுதாங்க. டைம் டிராவல்.
டைம் டிராவல்ல அதாவது இங்க பூந்து அங்க வெளியே வந்து சாமி நில்லுங்க. நீங்க ஏற்கனவே ஒரு கதை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? மழை வந்துருச்சு, இப்ப வல்லார் சொல்றாரு வாங்க இந்த சந்து வழியா போலான்னு பார்த்தா அங்க போயிட்டாங்களாம். ஆமா அதுதான் போர்ட்டல். இங்க பூந்தாக்க அங்க வந்துடலாம். சரி. ஏன் சாமி அசால்ட்டா சரிட்டீங்க? சரி விட்டுருங்க. இப்ப சித்தமலை சொல்லுங்க. சித்தமலை போட்டா அர்த்தம் அவங்க யாரு கேள்வி? சித்தமலைங்கிறது நம்ம உடம்புல இருக்கு, தலையில உள்ள இருக்கு. 700 கோடி மக்கள் இருக்காங்க. அவ்வளோ சித்தமலம் அவ்வளோ கடவுளாக கேட்கறாங்க. என்ன படுத்துறீங்க? என்ன படுத்துறீங்க? அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிற்றம்பலன்றது வந்து ஒரு இறைவனை எக்ஸசைஸ் பண்ற ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை கேட்காம திருப்பி என்கிட்ட அதே கேள்வி கேக்குறீங்க. ஐயோ எனக்கு புரியுது சாமி. அப்ப விட்டுருங்க சாமி. போர்ட்டல் எப்படி சாமி விளக்கி சொல்லுவேன் சாமி? இப்ப உதாரணத்துக்கு இப்ப வச்சுக்கீங்களேன், வடலூர் வந்து சென்டர்ல இருக்கு சரியா? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க வடலூர் சரியா? இப்ப வந்து பல 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 கேலக்சில இருந்து நிறைய ஞானிகள்லாம் இருக்காங்க, எல்லாம் வடலூருக்கு வர போறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இடத்துல இருந்து அந்த அந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பூந்தாங்கனாக்கா நேரா வடலூருக்கு வந்துடலாம். எங்க இந்த கேலக்சில எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடலான்றேன். அதே மாதிரி திருச்சிற்றம்பலன்றது வந்து ஒரு போர்ட்டல், இறைவனை அக்சஸ் பண்றதுக்கான இடம் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க இருக்கு? பூர்வமத்திய சரவணா. கடவுளே சாமி, நீங்க திருப்பி முதல்ல இருந்து வரீங்க சாமி. திருச்சிற்றம்பலம் எங்க இருக்கு நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க எங்க இருக்கு. இப்ப நான் கூட கேக்குறேன், திருச்சிற்றம்பலம் எங்க சாமி இருக்கு? சரி சாமி, நமக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திருச்சிற்றம்பலம் இருக்கு அதானே? ஆமா. அப்ப என்ன 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 கணக்கு வருதுனாக்கா ஒவ்வொரு ஆளுகளையும் ஒவ்வொரு கடவுள் இருக்கான்னு தானே வருது. இப்ப கடவுள் ஒருவர் உண்டே அப்படின்னாக்கா எப்படி வந்து ஒவ்வொரு ஆளுக்குள்ளயும் ஒவ்வொரு கடவுள் இருக்க முடியும்? சரவணன் கொஞ்சம் தம்பா பண்ணலாமா? பண்ணுங்க ஐயா. என்னன்னா இப்ப போர்ட்டல்னு சொன்னார்ல, ஒரு இடத்துல வந்து போகணும்னா நம்ம அங்க வந்து அந்த ஊடுருவி போற மாதிரி இப்ப நினைக்கிறோம்ல. முதல்ல இந்த பேசிக் ஊடுருவி இப்ப நினைக்கிறோம்ல. இப்ப வடலூர்ல இருக்குன்னு நினைங்களேன், நீங்க உங்களோட நினைப்பு அங்க வந்துருதா இல்லையா? ஓகே, இப்ப நினைப்புல நம்ம வடலூர்ல இருக்கோம், ஆமா தானே? நினைச்ச உடனே அந்த இடத்துல இருக்கும். அதாவது நம்ம டிராவல் பண்ண அவசியமே இல்லை, நினைச்சாலே இருப்போம். மலேசியால மாயான் வள்ளலார் நினைச்ச உடனே நம்ம அங்க இருப்போம். ஆனா உடல் அங்க இருக்காது, ஆனா நம்மளுடைய எண்ணம் அங்க வந்துரும்ல. இப்ப சரவண சொல்றது இது ரெண்டுமே சேர்ந்து அங்க இருக்கிறது தான் இந்த ஊடுருவல்னு போர்ட்டல். ஊடுருவல் நல்ல வார்த்தை, சரியா சொன்னாங்க. இல்ல அதாவது இப்ப தற்சமயம் நம்மளால எண்ணத்தாலதான் அங்க போக முடியுது. உடலையும் அங்க கொண்டு போனா அது சேர்ந்து அங்க வந்துடும், உடனே அங்க இருப்போம் அந்த இடத்துல. இல்ல சார், பாயிண்ட் கேள்வி என்னன்னா, திருச்சிட்டம்பலங்கிறது உண்மை ஒண்ணு இருக்கா இல்லையா? உடம்புல இருக்கு. உடம்பு இருக்கு இல்லையா? இருக்கு. இப்ப எல்லா மக்களும் உடம்புல இருக்கு இல்லையா? ஆமா. கடவுள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அப்ப அவ்வளவு இருக்கா? அப்போ என்ன அவரை பாப்போன்னு சொல்றாங்களா? ஆமா. அதான் இன்னும் இதாவது இந்த நமக்கு வந்து சித்திகள் 247,000 கோடி சித்திகள் கை கூடிட்டே வருதுல, அது கூடும்போதுதான் இது ஒண்ணு நடக்கும். அது எல்லாம் கம்ப்ளீட் ஆனாதான் அங்க திருச்சிற்றம்பலத்தையே பார்க்க முடியும். அது பாயிண்ட். அந்த ஆள் என்ன கேக்குறான், திருச்சிற்றம்பலம் ஒருத்தர் கடவுள குடும்பத்தில் இருக்கு இல்லையா? சரி, கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்ப இருக்காருன்னா அப்ப 701 கோடி கடவுள் ஆக்காங்க. 290 கோடி பாப்புலேஷன் இல்ல, அது ஒரு கடவுள் தானே எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்காரு. அது எப்படி? அதான் எப்படி முடியும்? இல்ல அது வந்து அவன் அந்த ஆளு அப்படி கேட்கல, நீங்க தான் நீங்க தப்பா பண்ணி விடுறீங்க. அவ்வளவு கடவுள் இருக்காங்களா கேக்குறாங்க. முடிச்சிருச்சு சாமி, தெளிவா சொல்லிருங்க. இப்ப திருச்சிற்றம்பலத்துல கடவுளை எக்ஸஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான் கதை. குருமத்தி மூலியமா
ஏன்னா சாமி ஏற்கனவே இந்த அகவல்ல ஒரு வரி இருக்கு தெரியுமா? பொது உணரும் போதலால் பிரித்து அதிகனில் தோன்ற அருட்பெருஞ்சோதி. சிம்பிளா சொல்லணும்னாக்கா புருவ மத்தி மூலியமா நீங்க கடவுளை எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதான் கதை. உள்ள இருக்கா உள்ள கடவுள் இருக்கா இல்லையா? அது எங்களுக்கு தெரியாது, நாங்க பாக்கல. வல்லாறு பார்த்தாருன்னா அவருதான் தெரியும், நீங்க தான் சொல்லணும். அவரு சாமி அதுதான் நான் போர்ட்டல்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சாமி இல்லைங்க, இப்ப நமக்குள்ள திருச்சி சரி இப்ப விட்டுருங்க, வல்லார விட்டுருங்க சாமி. நம்ம கதைக்கு வருவோமா? இப்ப நம்ம கதையை பார்ப்போம். இப்ப நமக்குள்ள கடவுள் திருச்சிற்றம்பலத்துல தனியா உட்கார்ந்துருக்காரா இல்ல எல்லாம் ஒரு கடவுள் வந்து உட்கார்ந்துருக்காரா? நான் அதான் கேள்வி எனக்கு. இப்ப திருச்சி எடுத்தாரு கடவுள் இருக்காரு, தனியை தாமண்ணா உள்ள பார்க்கலாம், பேருள்ள பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் சாமி நீங்க பாருங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க சாமி. எனக்குள்ள இருக்கிற இடத்துக்கு பேரும் திருச்சிற்றம்பலம் தான், உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு பேரும் திருச்சிற்றம்பலம் தானே? ஆமா தானே? அப்ப இடம் ஒண்ணுதானே? இடம் வந்து வேற எந்த வேற இல்லையா? தந்தை இடம் தானையா? ஒரே இடம் எப்படி ஆகும்? அப்ப ஒரே இடத்துக்கு எப்படி திருச்சிற்றம்பலம்னு பேர் வைப்பீங்க? நீங்க அப்படி சொல்ல முடியாது. இப்ப நீங்க திருச்சிற்றம்பலம்னாக்கா இப்ப வடலூர்னா எத்தனை வடலூர் இருக்கு? ஒண்ணுதானே இருக்கு. வடலூருங்க திருச்சி எல்லா இடத்துலயும் நம்ம உடம்புலாம் இருந்துடல. ஓ இருந்துட்டு போதும் சாமி, அது திருச்சிற்றம்பலம் இருந்துட்டு போதும். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற திருச்சிற்றம்பலத்துக்கு வேற பேர் வச்சு சரவணன் அரியாசனன் திருச்சிற்றம்பலத்தை அரியாசனன் மாத்துங்க. அரியாசன் நிறைய இடத்துல இருக்குதானே? இல்ல அதுதான் சார் நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப உதாரணத்துக்கு கடவுள் வந்து அவருக்கு ஒரு அரண்மனை இருக்குன்னு வச்சுக்குவேன், அங்க இருக்கிறாங்க, சரியா? இப்ப நம்ம வந்து அவரை பார்க்க போறோம்னாக்கா எப்படி போக முடியும்? எப்படி பார்க்க முடியும்? இல்ல வெளியில நடந்தெல்லாம் போக முடியாது, நீங்க வந்து புருவமத்தி மூலியமா தான் போகணும். ஆமா, அது அரியாசனம் எடுத்துங்க. அதாவது நிறைய அரியாசனம் இருக்குல்ல, அரியாசனம் பேர் ஒண்ணுதான். எனக்கு ஒரு அரியாசனம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. இப்ப கடவுள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க அதை சொல்லுங்க போது சாமி, அதை சொல்லுங்க சாமி. எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க திருச்சிற்றம்பலத்தை பேசுறீங்களா கடவுளை பேசுறீங்க? கடவுள் ஒன்று. இல்ல இப்ப கடவுள் எத்தனை பேருன்னு கேட்டாக்கா திருச்சிற்றம்பலோட விஷயத்த வந்துடும். கடவுள் எத்தனை பேர் சாமி அது சொல்லுங்க. ஒருத்தர் தான். அப்ப திருச்சிற்றம்பலம் இவ்வளோ பேத்துக்கிட்டே இருக்குல்ல, மிருகத்துக்குள்ளே இருக்கு, சரியா? எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. அப்ப அங்க இருக்கிறது வந்து கடவுளா இல்ல ஆன்மாவா? திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலத்துல இருக்கிறது கடவுளா ஆன்மாவா? ஐயா திருச்சிற்றம்பலம் அங்கதான் இருக்கு. நீங்க அதுலதான் அங்க போனாதான் நீங்க கடவுள். இல்ல இப்ப மூப்பா என்னதுமா சொல்றாரு, திருச்சிற்றம்பலம் வந்து வேற வேற இருக்கான். எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னாக்கா, திருச்சிற்றம்பலம்ன்றது ஒரு இடம், புருவமத்தின்றது போய் அதுல எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாரும் போய் அங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாரும் வந்தீங்கன்னாலும் அங்கதான் வருவீங்கன்னு அப்படி நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, நான் திருச்சிற்றம்பலத்துக்கு போறேன் அப்புறம் அங்க சந்திப்போம் அப்படின்னு சொன்னேனாக்கா, இப்ப நான் அங்க போயிருவேன் புருவமத்தி மூலியமா, இப்ப மூப்பாயும் அங்க வந்துருவாங்க, எல்லாரும் அங்க வந்துருவாங்க அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன் எவ்வளவு நாள். அடக்கடவுளே சாமி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க எங்க கிட்ட திருப்பி கேள்வி கேக்குறீங்க? வெளியில இல்ல சாமி, திருச்சிற்றம்பலம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட கான்செப்ட் சொல்றோம், எங்களுக்கு புரிஞ்சுது. எங்களோட கான்செப்ட் வந்து எங்களோட தியோரி வந்து இப்படி இருக்கு, தியோரி தான். அது வந்து ஃபேக்டா இல்லைன்னு எங்களுக்கே தெரியாது, ஏன்னா நாங்க திருச்சிற்றம்பலத்துக்கு போனது இல்ல. நீங்க போயிருப்பீங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? திருச்சிரம் மூலமா வெளியே போறோங்கிறீங்க, திருச்சி மூலமா போறோங்கிறீங்க. திருச்சிற்றம் மூலமா போகணும்னு நான் சொல்லவே இல்லையா? அப்புறம் புருவமத்தி மூலியமா திருச்சிற்றம்பலத்துக்கு போலான்னு தான் சொன்னேன். மறுபடியும் மாதிரியா? திருச்சிரம் எங்க இருக்கு? திருச்சிற்றம்பலம் தெரியாது, போலாம் தெரியாது. புருவமத்தி மூலியமா போலாம் சாமி. இப்ப உதாரணத்துக்கு வடலூருக்கு எப்படி போலான்னு போனாதானே எங்களுக்கு அனுபவம் தெரியும். நான் தான் போனதே இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றீங்க வல்லார் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு தியோரி தான் தெரியும்ன்றேன், ஃபேக்ட் தெரியாது. சரி, இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சாமி. இப்ப நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்துட்டு அப்புறம் நாங்க கேட்கிறோம் கேள்வி. அவர் பேர் நீ தாமம் பண்ணியானா கரெக்டாக வந்ததுன்னா உள்ள ஒளி தெரியும். இது வந்து அனுபவம், எக்ஸசைஸு. அதோட ரிசல்ட், அது மாதிரி 1000 ரிசல்ட் வந்து உள்ள ஒளி தெரியும்.
ஒளி கடவுள் பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். கேள்வியா? சரி, அப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ அதே ஒளி உங்களுக்குள்ளேயும் தெரியும், சரியா? ஆமா. அப்ப என் கடவுளும் நான் பாக்குற கடவுளும் நீங்க பாக்குற கடவுளும் வேற வேற ஆலாம். கடவுள் ஒளி கடவுள் பேர் அவ்வளவுதான். கடவுள் பேரா இருந்துட்டு போகுது. இப்ப 2 கடவுள் இருக்கிறதானே அர்த்தம். ஆமா, வேறதான். ஒவ்வொருத்தரும் தனியா இருக்கு. அப்ப சரிதான் அவர் சொன்னது. 7.8 பில்லியன் கடவுள் இருக்காரு. ஒரு கடவுள் நீங்க சொல்ல முடியாது. அப்ப நீங்க ஒரு கடவுள்னு சொல்ல முடியாது சாமி. எப்படி நீங்க ஒரு கடவுள் ஒருவர் உண்டேன்னு வல்லர் ஒருவர் உண்டேன்றாரு, நீங்க 8.4 பில்லியன்ன்றீங்க. இப்ப யார் சொல்றதை நாங்க நம்புறது? இப்ப ஒரு உண்டு சொன்னா பறவெளியில ஒரு தளவு ஏற்படுத்துற கடவுள் ஒருத்தன் இருக்கான். சரி, கடவுள் இருக்கான். சரி, உள்ள தவம் பண்ணும் பொழுது வர அனுபவத்தை சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி சாமி, அந்த அனுபவம் எல்லாத்துக்கும் சேமா இல்ல வேற வேறையா? அனுபவம் அது தமிழ்ல ஒரே அனுபவம் தான். அப்ப ஒரே கடவுள் தான் இருக்காங்க. அந்த அனுபவம் தான் நம்ம எல்லாரும் ஒரே அனுபவத்தை தான் பெறுறோம், சரியா இல்லையா? என்ன அது? நீ தமிழ்ல கொண்டு சொல்லி தெரியலையா? அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க 8.4 பில்லியன் கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு? அது கடவுள் நீ சொல்றீங்க. என்னங்க ஐயா தெய்வங்களை சொல்றாரா? கோடி தெய்வங்கள். இல்ல இல்ல இல்ல, சாமி என்ன சொல்றாங்க? கடவுள் ஒருத்ததான் இருக்காங்க. எல்லாத்துக்குள்ளயும் ஒவ்வொரு கடவுள் இருந்து வேலை பாக்குறாங்க. அப்ப 8.4 பில்லியன் சொன்னாங்க. சாமி நான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கேன். புரியுங்க. நான் என்ன சொல்றேன், தவம் பண்ணி உள்ள ஒளி தெரிஞ்சு இல்லையா? சரி, ஒளியை தெரிஞ்சுட்டு சொல்றாங்கன்னு சொல்றேன். ஒளி இருக்கிற இடத்துக்கு திருச்சிற்றம்பலம், சரியா சாமி? அவ்வளவுதான். சரி, அந்த ஒளி யாரு? ஒளி தவம் பண்ண ரிசல்ட். ஒளி யாருன்னு கேக்குறேன். யாரு அந்த ஒளி? இறைவனுடைய அருள் சக்தியா? இல்ல 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 இல்லைங்க. பேரொளி, பொன்னொளி, உள்ளொலின்னு இருக்கு. உள்ளொலி தானே கடவுள் சாமி, சரியா? அது சரியா? கடவுள் நீ பேர் வச்சுக்கிறீங்க அது மாதிரி. நான் பேர் வைக்கல சாமி, நான் பேர் வைக்கல. எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் என்ன பெரிய அறிவாளி பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? அது வல்லார் சொன்னாரு, நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வள்ளலாரு அருளொலியோ, வள்ளல் அருளொலியோ ஆடுகின்றது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது கலக்கும்னு சொன்னாங்கல்ல, கலக்கும்னு சொன்னாங்கல்ல. கொஞ்சம் அது நீங்க தவம் பண்றீங்க. உள்ள வருமா வராதா? வரும். வருமா வராதா? வரும். ரெண்டு ஒண்ணா? அது எனக்கு தெரியாது சாமி, நீங்க தான் சொல்லணும். ஒன்னா வேற. இப்ப வேறனாக்கா வேற வேற கடவுள்னு அர்த்தம். ஒண்ணுனா ஒண்ணுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது கடவுள் சொல்லாதேங்கிறதா? கடவுள் சொன்னா பிரச்சனை வருது. என்ன சாமி இப்ப கதையை மாத்தி விட்டீங்க? இப்ப இவ்வளவு நாள் சரா ஐயா சொல்றது என்னன்னா, ஓகே, காத்து எத்தனை? காத்து ஒண்ணுதான். இப்ப நீங்க சுவாசிக்கிறீங்கதா? ஆமா, நானும் சுவாசிக்கிறேன் தானே சார். அதுதான் சார் நான் முதலே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே கடவுள் அனுபவம் தான் எல்லாத்துக்குள்ளயும் வருதுன்னு அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க திருப்பி அதே கதைக்கு தான் வரீங்க. இப்ப சாமி என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஆளுக்குள்ளயும் ஒவ்வொன்று அப்படி சொல்ல வராங்க. அதான் சொல்றாரு, அது உங்க ப்ராசஸ் ஆகும்போது ஒண்ணு உங்களுக்கு ஆகுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆகட்டும் சாமி, எனக்கு அது ஆகட்டும். ஏன்னா நான் அனுபவிக்கும் போது என்னோட அனுபவத்தை வேற யாரும் பக்கத்துல இருந்து சொல்ல முடியாது, சரியா சாமி? ஆனா பொதுப்பட வள்ளலார் என்ன சொல்றாரு? கடவுள் ஒருத்தரா இல்ல நிறைய பேரா? அதை சொல்லுங்க. கடவுள் ஒருத்தர் தான், அது மறுக்கலையா? சரி, கடவுள் ஒருத்தர். அவங்களுக்குள்ள ஏற்படுற அனுபவம் உங்களுக்கு தனியா ஏற்பட்டுக்கும், விட்டுருங்க, முடிச்சு கடவுள் அனுபவம். அதாவது தனிகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அனுபவம் இப்ப வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு பக்குவத்துக்கு மாதிரி அனுபவிச்சுங்கப்பா. சரி, வாங்க நம்ம கதைக்கு வருவோம், மெயின் கதைக்கு. படிங்க அடுத்து. நன்றி மகேஸ்வரி. அடுத்து யாரும் படிங்க. நன்றி சார். படிக்கிறேங்க. கோடிக்கணக்கான இவ்வண்டங்கள் அனைத்தும் அடுக்கடுக்காய் அமைந்துள்ள உளவை அறிவோம். இந்த அண்டங்களில் செலுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல வகையான உடல் அமைப்பு கொண்ட ஜீவன்களையும் அறிவோம். ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன என 4 வகையாக பிரிவுகளை
பிரிப்பதுண்டு. அல்லது அசையும் உயிர்கள் என்றும் அசையா உயிர்கள் என்றும் இரு வகையாக பிரிப்பதுண்டு. இவை அனைத்தையும் விட ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள ஜீவன்கள் என்றும் 6 அறிவுள்ள மனிதர் என்றும் பிரிக்கலாம். எவ்வாறாயினும் எல்லா வகை பிண்டங்களிலும் உயிர்களை செலுத்தியுள்ள வகையையும் அறிவோம். கோடிக்கணக்கான வண்டங்கள் அனைத்தும் அடுக்கடுக்காய் அமைந்துள்ள உளவைன்னா என்ன சாமி? உளவைன்னா என்ன? வழியா? முறை. இந்த அண்டங்களில் செலுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல வகையான உடல் அமைப்பு கொண்ட ஜீவன்களையும் அறிவோம். சரி, அறிஞ்சிட்டோம். ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன என 4 வகையாய். சாமி, உருவன என்ன சாமி? அங்கே இருக்கா? இல்ல, ஊர்வனங்கிறது இல்ல, உருவன மரம். அங்கே இருக்கு, அப்படியே அசையாம இருக்கு. சரியா? அந்த எங்க போறதுச்சோ அங்கேயேதான் இருக்கும், அது எங்கேயும் போவாது. அதாவது அசையும் உயிர்கள், அசையா உயிர்கள். என்ன சாமி? சராசரமா, அசரமா? இவை அனைத்தையும் விட ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள ஜீவன்கள் என்றும் 6 அறிவு உள்ள மனிதர் என்றும் பிரிக்கலாம். சரி, பிரிச்சுட்டோம். எவ்வாறாயினும் எல்லா வகை பிண்டங்களிலும் உயிர்களை செலுத்தியுள்ள வகையையும் அறிவோம். இது என்ன சமயம்? என்ன சொல்ல வரீங்க? எவ்வாறாயினும் எல்லா வகை பிண்டங்களிலும் உயிரை செலுத்தியுள்ள வகையையும் அறிவோம் அப்படின்னா 4 பேர் பிரிக்கிறோம், உயிரை பிரிக்கிறோம் இல்லையா? 4 பிரிக்கிறோம், 2 பிரிக்கிறோம், ஆசையா 2 பிரிக்கிறோம். இல்ல மிருகங்கள் 5 அறிவு, 6 அறிவு அப்படி பிரிக்கலாம். எப்படி பிரிச்சாலும் எல்லா பட்டாலும் உயிர் இருக்கு இல்லையா? உயிர் செலுத்திய வகையை நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. எப்படிதான் நீங்க பிரிச்சாலும் அதுல உயிர் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் கதை. நீங்க என்ன மாதிரி வேணாலும் பிரிச்சுக்கீங்க, ஆனா அதுல உயிர் இருக்கு. படிங்க. மற்றபடி ஜட பொருள்களாகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு போன்ற பல வகையான அறிவற்ற ஜட பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தன் விருப்பம் போல் ஆட்டி வைக்கின்ற இறைவனுடைய அருள் விளையாட்டாய் எல்லளவும் அறிய முடியவில்லையே என்று முதல் நூலாகிய வேதங்களே போற்றுகின்றனவாம். மனித சக்திக்கு மீறிய அனைத்தும் இறைவன் செயலே. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றாவிடில் இரவு பகல் ஏற்படாது. மணிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுற்றுவதாக கணக்கு காட்டியுள்ளார்கள். 50 அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பேருந்து ஒன்றில் நின்றால் தள்ளாடுகிறோம். ஆனால் ஒரு மணிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் பூமியின் மீதே நாம் இருக்கிறோம். இந்த பூமி சுற்றுவதே நமக்கு தெரியவில்லை. அவ்வளவு வேகமாக சுற்றி கொண்டு இருக்கும் பூமியின் மீது இருக்கும் நாம் தூக்கி எறியப்படாமல் இருப்பது அதைவிட பேராச்சரியம். பருவ காலம் அறிந்து மழை பெய்வதும் இன்று பற்பல இயற்கையின் அற்புத செயல்களும் நாம் ஊன்றி கவனித்தால் இறைவனது அருள் விளையாட்டை முழுமையாக அறிய முடியுமா எனில் ஓர் எல்லளவும் கூட அறிய முடியவில்லை என்று வேதங்கள் அலறி நில்லுங்க. இது பாப்போம். இது இல்லைங்க, இது வச்சு பாத்துருவோம். சமே, இதுல என்ன சொல்ல வரீங்க? திரண்ட கருத்து என்ன சமே? ஜட பொருள், நீள், நிறம், காட்டு, நெருப்பு போன்ற பல வகையான அறிவற்ற ஜட பொருள்களும் இருக்கு. சரி சமே, இது எல்லாத்தையும் இங்க வாங்க. இதுதான் கேட்க கடுப்பா இருக்கு. தன் விருப்பம் போல் ஆட்டி வைக்கின்ற இறைவனுடைய அருள் விளையாட்டை எல்லளவும் அறிய முடியவில்லை என்று முதல் நூலாகிய வேதங்களே போற்றுகின்றனவாம். சமே, கேள்வி என்னன்னாக்கா, நம்மள படைச்சு விட்டு அவன் விருப்பம்படி ஆட்டி வச்சானாக்கா அதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் கூட கேக்குறேன். நீங்க உங்க பிள்ளைங்களை பெற்றிருக்கீங்களா? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு? உங்க விருப்பப்படி ஆட்டி வைக்க முடியுதா? அப்ப சரி, இப்ப நம்ம ஆட்டி வைக்கிறது நியாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறது நியாயமா, நியாயம் இல்லையா? நியாயம் கிடையாது.
இப்ப இதை பத்தி கடவுள்கிட்ட நம்ம எப்படி பேசுறது? இது இவங்க நியாயம் இல்ல, நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு எப்படி சொல்றது? அதை சொல்லுங்க. என்னையா போட்டு உயிரை வாங்குறீங்க? சாமி, உங்களை யாரு இப்ப கிளாஸ் ஆரம்பிக்க சொல்லுது? அப்ப உங்ககிட்ட தான் கேட்கணும், வேற யாரு கேள்வி இருக்கேன். எனக்கு தெரியாதெல்லாம் கேட்டா நல்லா பதில் சொல்ல தெரியாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க சாமி, இங்க 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 பாருங்க. தன் விருப்பம் போல் ஆட்டி வைக்கின்ற இறைவனுடைய, இப்ப என் பிள்ளைங்க இருக்காங்க சாமி, 2-3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க சாமி. என் விருப்பம் போல அவங்கள ஆட்டி வைக்க முடியாது. எதுக்குறாங்க. சின்ன வாண்டு அது எத்திட்டு ஓடுது, என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் ஒண்ணு சொன்னாக்கா கோச்சுக்கிட்டு என்ன எத்திட்டு ஓடுது அது. அதான் சொல்றேன், முடியாது. இந்த பூமி தன்னைத்தானே தன்னைத்தானே சுத்தி செய்ய சாமி. அனைத்தும் இறைவன் செயலே. நம்ம சக்திக்கு மீறதெல்லாம் இறைவன் செய்யலாம். இப்ப மழை பெய்யுது சாமி, நான் மழையை நிப்பாட்ட போறேன். சின்ன வயசுல சாமி, நானு எங்க அக்கா எல்லாமே எங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்காக முடிவு எடுத்திருந்தோம். நடந்துதான் போய் பஸ் ஏறணும். அப்ப அந்த நேரத்துல மழை வந்துருச்சு. எங்க அக்கா அறிவுபூர்வமா ஒரு 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 ஐடியா கொடுத்துச்சு இந்த மழையை நிப்பாட்டுறதுக்கு. அதை நான் இப்ப யோசிச்சு பார்த்தாலும் ஏன்டா அப்படி முட்டாள்தனமா நான் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மழையை நிப்பாட்டலாம் தம்பி, நீ என்ன செய்ய, பட்டை மிளகாவை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஒரு புத்து மாதிரி கட்டி அதுல குத்தி வை, மழை நின்றுன்னு. இல்ல கேளுங்க, குத்தி வச்ச மழை நின்றுச்சு சாமி. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பட்டை மிளகா அது நிக்கல, ஆக்சுவலி எண்ணத்துல அது தானா நின்றுச்சு. ரொம்ப நேரம் பேசி தானா நின்றுச்சு. ஏன்னா அந்த நேரத்துல வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்ஞ்சுச்சு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இல்ல சரி, நீங்க அப்படி சில நேரத்துல நீங்க கேக்குறது நடக்கும், நீங்க அப்படி நினைக்காதீங்க. அப்படியா? எனக்கு நடந்திருக்கு, இந்த மழை பெய்யறது 2-3 சம்பவம் நடந்திருக்கு. அதுல நான் அதை விட்டுட்டேன். இது உண்மையே நடந்திருக்கு. அதாவது நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுனீங்கன்னா சில காலங்கள்ல அப்ப ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு அமானுஷ்ய சக்தியை நான் பயன்படுத்திருக்கிறேன். இல்ல, நீங்க வேண்டுனீங்க, மனசார வேண்டுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆனா ரொம்ப தடங்கல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையை மட்டும் சொன்னீங்கன்னா அது நடக்கும். இல்ல மேபி அந்த காலத்துல நம்மளுக்கு வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல, இது ஒண்டியா போக்கஸ் பண்ணிருப்போம் பாட்டி வீட்டுக்கு போகணுட்டு. அது மட்டும் இல்ல. சொல்லுங்க சார். ஏன்டா இப்படி முட்டாள் தரவா நீங்க மிளகாலாம் குத்தி வைக்கிறீங்களா? அது ஊரை எடுத்து போது வந்தாங்க. மழை சார், பிறந்த விழா, பிறந்த நாள் விழா, ஊர்வலம் எடுத்து போறதுக்கு வந்தாங்க. கிளம்புல கேரள இருந்து 5 மணிக்கு மழை ஆரம்பிச்சது. பெஞ்சிட்டே இருந்தது. நான் சொன்னேன் அவல் படிக்கும் போது அவல் முடியும் அப்படி இல்லை. அவல் படிச்சாங்க. 6 மணிக்கு கிளம்புனாங்க. பெருமாட்டில் இந்த ஊரில் நடக்கணும், கூட்டம் உங்களை பார்க்கணும், மழை நிறுத்துங்க அப்படின்னு பெருமாட்டு வேணேன். போச்சு. பாரியா இருக்காரா? ஸ்ரீ கேளுங்க, சாரி இருக்காரா? ஸ்ரீ ஐயா அவன் இல்லை வருங்க இல்லையா? இல்ல வரல. ஆமா, இதே சம்பவம் தான். நான் வீடு இங்க புது வீடு இங்க வீடு கட்டி மாறி வரும்போது வந்த பிறகு பக்கத்து வீடு அவரு சும்மா லேட்டா தான் திருமணம் பண்ணாரு. 7 கூடாரம் போட்டு ஒரு 500 பேரை உட்கார மாதிரி பண்ணிட்டாரு எல்லாம். அன்னைக்கு ஈவினிங் போல மழை, நீங்க பாருங்க, கருமையாக இருட்டிட்டு அது வந்துச்சுன்னா நினைக்கிறேன் அந்த 7 கேமா எங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம், கூடாரம் தான் எல்லாம் போயிடும், அடிச்சுட்டு போற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப நான் மேமாடியில இருந்து அவர் அங்க இருந்தாரு கீழே. அப்ப நான் இங்க இருந்து வேண்டிக்கிட்டேன், இது வந்தாலும் தனிஞ்சு இங்க சேதம் எதுவும் இல்லாத மாதிரி போயிடணும், ஏன்னா இவங்க ராத்திரி நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு அங்க நின்று வேண்டினது. அந்த மலை இருட்டுக்கு அது அப்படியே லேசா சாரல் மாதிரி வந்துட்டு போயிடுச்சு.
அப்ப வந்து அவரு யதார்த்தமா சொல்றாரு, சார் எனக்கு வேண்டிங்க சார்ன்றாரு கீழ இருந்து. ஆனா அவருக்கு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியல. அப்புறம் தான் சொன்னேன், அதுக்கு பிறகும் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் நீங்களும் சொன்னீங்க அப்படின்னு. இல்லைங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இல்லைங்க 2 பேர் மாட்டிக்கிட்டீங்க. நான் சொல்றது ஃபேக்டியா? சரி நீங்க சொல்லுங்க, 2 பேரும் என்ன பண்றீங்க இப்ப? எனக்காக வேண்டுறீங்க? அதெல்லாம் சும்மா எல்லாம் வேண்ட முடியாது. நான் நினைச்சாதான் வேண்ட முடியும். நீங்க நினைச்சாலும் என்னால வேண்ட முடியாது. ஏன் வேண்டாம்? பரவாயில்லையா? சாபம் வரும் பரவாயில்லையா? இன்னொன்னு சொல்ல வேண்டியும். நான் சொல்லுங்க என்ன என்ன வேணும்னு கேக்குறீங்க? வேண்டி சொல்லுங்களேன். சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும். சும்மா இருக்கும். அவரு வம்புக்கு வராரு. ஓட்டாங்க பாத்தீங்களா சாமி? திருச்செல்வ சார் ஓட்டாங்க பாத்தீங்களா? டாக்டரே விவரமா இருக்கீங்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்க இப்ப. சொல்லுங்க. சும்மா இருக்கணும். சும்மா இருக்கு யாரும் இருங்க சாமி. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. சரி விடுங்க. சும்மா இருக்கதான் முடியல சாமி, சும்மா இருக்க முடியல. சரி வாங்க அடுத்த பாட்டு பார்ப்போம். சாமி நீங்க மழையை நிப்பாட்டுங்க, எதை வேணா நிப்பாட்டுங்க 2 பேரும். முதல்ல எங்க மனசை எப்படி நிப்பாட்டுங்க அதை சொல்லி கொடுங்க. எனக்கு மழையெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம். எண்ணம் வந்து அட்டம்பளையா புழியுது. தவ செய்யும் போதுதான் கண்டது கேட்டதுலாம் கிளம்புது. அதை நிப்பாட்டுறது சொல்லுங்க. சும்மா இருக்குன்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சும்மா இருக்கு அசால்ட்டா சொல்றீங்க சாமி. அந்த யாரு அவரு யார் சாமி? அந்த பெண் முகத்துல இருப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன சாமி? அவங்க அக்கா இருப்பாங்க, ஒரு ஞானி சாமி. நல்ல பேரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதரு. முருகன் வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, சும்மா இருன்ட்டு. அதை புடிச்சுக்கிட்டு அவங்க சும்மா இருந்தாங்க, வெட்டி அடைஞ்சிட்டாங்க. சரி படிங்கம்மா. அலறி ஓலமிடுவதில் என்ன தவறு? இறைவனது அருள் விளையாட்டை அனைவராலும் அறிய முடியாது. கூர்ந்த அறிவு கொண்டு ஆழ்ந்து சிந்தித்தால் மட்டுமே அருள் விளையாட்டு நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அற்புதத்தை உணர முடியும். இவ்வாறு நிகழ்த்தும் அந்த இறைவன் ஒருவனே முழு கடவுளாவான். அவன் ஒருவனே அன்பர்களின் குறைகளை அனைத்தினையும் தீர்த்து வைப்பவன். எங்கே மெய் அன்பர் உளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் என்றே அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் ஈரில்லா பதம் எல்லாம் தரும் திருப்பதம் அழிவில்லாத இன்பத்தை தரும் பதம். என்ன சொல்ல வரீங்க சாமி கடைசியா? எல்லாம் தருவாங்க. என்னதே திருப்பி சொல்லுங்க. கிடைக்கும். கேளுங்க கிடைக்குமா? சாமி அவனுக்கு கருணை இல்ல, நல்வினை தீவினையை வச்சு ஆடிக்கிட்டு கிடக்குறான்னு சொல்லிவிட்டு கேளுங்க கிடைக்குன்றீங்க. அது இருக்குல்ல, அதுதான் இருக்கு பாட்டு. எந்த பாட்டு? தேவை. இந்த பாட்டு இருக்கு, அந்த பாட்டு இருக்கு. இப்ப எந்த பாட்டை நாங்க எழுதுகிறது? இல்லையா, ஒரு பக்கத்து குடுப்பான்றீங்க, இன்னொரு பக்கத்து நல்வினை தீவினை எனும் வன்கையிற்றால் உயிர்களை ஆட்டி வைக்கும் தேவேன்றீங்க. இப்ப நாங்க எதை நம்புறது? அதை பத்தின கேள்விதான் இன்னைக்கு இருக்கே. இப்ப இது முடிங்க, இது கேட்போம். இன்னைக்கு கேட்டு ஒரு தெளிவு அடையிறதே சரி. இப்ப சொல்லுங்க சாமி, முதல்ல இது முடிங்க. இப்ப இந்த கேள்வியை கேட்போம். வார்த்தை அருள் விளையாட்டு அறிய முடியாது. அந்த வெளி இருக்கு, அந்த வெளியில அண்டங்கள் அடுக்கடுக்க அமைஞ்சிருக்கு. சரி, எப்படி அமைஞ்சு நமக்கு தெரியாது. சரி, இந்த அண்டங்கள்ல பெண்ணங்கள் நிறைய பெண் மனுஷன் எல்லாம் இருக்காங்க. சரி, ஜீவன்கள் நிறைய இருக்கு. சரி, அதெல்லாம் எப்படி தெரியாது. ஓகே. அந்த ஜீவன்குள்ள வந்து அருள் விளையாட்டு அந்த எல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த வேதங்கள்லாம் வந்து பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்களாம். தமிழ் முதல்ல வந்து அன்பர் குறையெல்லாம் முடிக்கிறார். அன்பருக்கு என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்படி தேவைங்கிறார். ஓகே, இந்த அன்பர் குறை இருக்கா? யார் முடிப்பா? கடவுள் தானே.
ஓகே, வாங்க நம்ம இப்ப மெயின் கேள்விக்கு வருவோம். சரி, இப்ப சாமி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வள்ளலாரோட லெவல் வந்து என்ன, அதை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் கேள்வி நான் பார்ப்போம். வள்ளலாரோட லெவல் என்ன? கடவுளுக்கு ஈக்குவலா இல்லையா? இப்ப ஈக்குவல் தான். இப்ப சாமி ஈக்குவல் தான். இல்ல, நான் தெளிவா கேக்குறேன் சாமி, சரியா பார்த்து சொல்லுங்க. கடவுளும் வள்ளலாரும் ஒன்னா இல்ல வேற வேறயா? அதாவது சாமி இங்க பாருங்க, என்ன பாருங்க, கடவுள் இங்க, வள்ளலார் கொஞ்சம் கீழயா இல்ல ஈக்குவல் தானே? ஈக்குவல சாமி, இதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல தானே? இல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எனக்கு இந்த கத்தியெல்லாம் என்கிட்ட போடக்கூடாது. உண்மையா சொல்லுங்க, ஆதாரபூர்வமா நீங்க பார்த்தது. அருப்பால வள்ளலார் சொன்னதுதான் இதுதான் கதை. ஆமா, நான் அது ஆனேனே, நானும் அவனும் கலந்துட்டோம், அங்க இருக்கிறது வெளிதான் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க தான் காட்டுறீங்க இந்த பாட்டுலாம், சரியா? ஓகே, சரி. அன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம், புறப்பற்று அகப்பற்றுன்னு பார்த்தோமா? புறப்பற்றை அடுக்காதே, அகப்பற்றை அறுத்தாய், அதனால நான் உன்னை வந்து ஆண்டு போட்டுட்டேன், உன்னை வந்து உனக்கு இறப்பட்டது, அப்புறம் உனக்கு எல்லாம் கொடுத்தேன்னு வருதுன்னு கடைசியா. ஓகே, இப்ப புறப்பட்டுனா என்ன? எல்லா தயவு காட்டுறது. ஓகே, சரி. அடுத்து இன்னொரு இதுக்கு வருவேன். சில இதெல்லாம் கண்டைக்கு மட்டும் கடைசியா பெரிய கேள்வி கேட்போம். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சாமி முதல்ல, ஏன்னா ஃபேக்ட் மாறக்கூடாது பாருங்க, அதுக்குதான் சொல்றேன். அடுத்து அகவல்ல வந்து தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் அருட்தந்தையே அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்தி வந்து ஐயாயிரம் கொடுத்துருவான் அர்த்தம். அருட்சக்தி இவர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல ஆண்டவன் கண்ட்ரோல்ல இருக்கா? இவர்கிட்டயும் இருக்கா இல்ல? இவர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். இருக்கு. இவர் கண்ட்ரோல், அருள் சக்தி இவர் என்ன சொல்றாரோ அது செய்யணும், சரியா? ஓகே. தங்கோல் அளவது தந்தருட்ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய சிவமேவா தந்தையேவா? தந்தையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி பண்றது. தங்கோல் அளவது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். அவ்வளவோ அது எல்லாத்தையும் இவர் கையில் கொடுத்துட்டாங்க, சரியா? ஓகே, அப்படின்னாக்கா இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க சாமி, நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு அரசு, நான் வந்து உங்க பையன், என்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்க இடையில வந்து பூந்து மூக்க நுழைச்சிட்டு இருப்பீங்களா? நான் காட்சி கொடுத்த நீ செஞ்சதானே, பவர் வந்து சும்மா தான். நான் செய்யறேன் செய்யல அந்த நான் அந்த கேள்விக்கு வரல, நீங்க ஏன் அதுக்கு போறீங்க? நான் அந்த கேள்விக்கு வரல, நான் வரப்போறேன் அதுக்குதான். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நீங்க வேற கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு அரசரா இருந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நீங்க வந்து நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா நீங்க இடையில வந்து பூர்வீங்களா? அட்வைஸ் பண்ணா விட்டுருங்க, இடையில வந்து பூர்வீங்களான்னு கேக்குறேன். நீ செஞ்சா போட மாட்டேன், சரியா போடுவேன். நீ செய்யணும் எதிர்பார்க்கல, கொடுத்தேன் செய்யணும் கொடுத்தேன், வரமாட்டேன், சரினா வருவேன், என்ன பண்றது? செய்யலைன்னா வருவீங்க. ஓகே, வாங்க செய்யலைன்னா வாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. செஞ்சா வர மாட்டீங்க, வரமாட்டேன். ஏன் கொடுத்தீங்க? சரிதான். இல்ல, எதனால என்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். இப்ப எதனால கடவுள் வந்து வரலாற்று கொடுத்தாரு? நீ பிள்ளை யாராவது கொடுத்தேன். எப்படி வரலாறு அவர் பிள்ளையானாரு? குணங்கள் எல்லாத்துக்கும் புறப்பற்று அவர்கிட்ட இருக்கு சாமி, தயவுனாலதானே. ஆமா, தயவுனாலதானே கொடுத்தாங்க, ஏன்னா இவன் தயவா இருப்பாங்க அப்படின்னு தான் கொடுத்தாங்க, சரியா இல்லையா? ஓகே, இப்ப மெயினான வேலைக்கு வருவோம். உயிர்களுக்கு உறும் இறைவர் எல்லாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட? வல்லார்ட்ட. இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? வள்ளலார் செய்ய மாட்டாரு, அந்த சக்தி வச்சுட்டு சும்மா இருப்பாரு சொன்னீங்க தானே? நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அது சொல்லையா? நான் கொடுங்க ஒரு நாள் கேட்டீங்க, அது நான் சொன்னேன், சரிதான் வருவேன்னு சொன்னேன்.
இல்ல இப்ப வள்ளலாரு செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரு. சரி சாமி, இப்ப வள்ளலார் வந்து காக்கைகள் கூவ கலங்கினேன்னாரு, சரியா? அதாவது கூக்குரல் அந்த கணத்திலே அவர் வந்து அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காரு, சரியா சாமி? காக்கைகள் கூவ கலங்கினேன்னா என்ன அர்த்தம்? ஏன் கத்து? ஒரு காக்கை வந்து செத்துனா எல்லா காயும் கத்தும். சரி அதான் காத்து கத்து செத்து போச்சா பயப்படுறாரு. சரி, காக்கைகள் வந்து மிருகம் தானே? ஆமா. சரி ஓகே சாமி, இப்ப நம்ம கடைசி கதைக்கு வந்துருவோம். இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கிடைச்ச பிறகு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், அது சொல்லுங்க. இல்ல நீ அமைதியார் இருக்காரு அவரு. நீ கேக்குறது வந்து எப்படி கேட்பீங்க? எல்லா ஐயத்தை மட்டும் கேட்பீங்களா? எங்களை தப்பு சொல்லாதீங்க, எங்களை தப்பு சொல்லாதீங்க, எங்க மேல தப்பு கிடையாது. இப்ப வள்ளலார் தான் செய்யணும் எங்களுக்கு. இல்லையா அது பண்ணு செய்யணும். நீ பிள்ளை இப்போ ஆனா யார்கிட்ட விளையாட்டியா கொடுத்தான்? பிள்ளையா மாறினாரு கொடுத்தான். சரி, நீங்க பிள்ளையா மாறினா கொடுப்பாங்க. எல்லா அட்டையும் பண்ணிட்டு ஐயத்தை மட்டும் தான் கொடுப்பாங்களா? சாமி நாங்க என்ன கேக்குறோம் தெரியுமா? என்ன கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? மரணமில்லா பரவாயில்ல கொடுக்க வேண்டாம். நான் முதல்ல இருந்து என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க மறந்துட்டீங்க. நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கேன்ட்டு. அருளை கொடுங்க, நாங்க மேல ஏறி வர்றதுக்கு அருளை கொடுங்க அப்படின்னு பட்டுன்னு முடிச்சு விடுங்க. எதுக்கு இந்த இதெல்லாம் ஆகுது? அருளை கொடுங்க, நாங்க தெளிவா வரோம். அருள் கொடுத்து அதுக்கு அருள் சுத்தா நீ வந்து தப்பா யூஸ் பண்ணீங்க. எப்படி சொன்னீங்க? ஐயா சாமி இங்க பாருங்க, நான் பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். இப்படி இல்லைங்க, நான் தெளிவா சொல்றேன். இப்படி கொடுத்தா போதும், நல்லா பாருங்க சாமி. தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தவிர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக. தெளிவிச்சுட்டு அருள் கொடுத்துருங்க, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் தெளிவிச்சிடல. நீங்க வந்து என்ன சொல்றாரு? தகுதியா மாறணுமா இல்லையா? கொடுத்து பண்ணா மிஸ்யூஸ் பண்ணா பணம் கொடுக்குறையா? ஒரு வல்லா கொடுக்குறாரு. நல்ல படம் தேவை பண்ணா பரவாயில்ல. தப்பு பண்ணி என்ன பண்ணி அதான் நான் சொல்றேனே, எங்க குற்றத்தெல்லாம் போக்கிட்டு அப்புறம் அருளை கொடுங்க அப்படிங்கிறேன். குற்றையா நீ குற்ற நீ போகணும் கும்பிச்சிடலாம். ஏன்னா அவரே பண்ண நீ என்ன பண்ணீங்க? என்ன சாமி, என்ன இது இப்படி பேசக்கூடாது. ஏன்னா வள்ளலாரே என்னோட குற்றத்தை போக்குன்னு கடவுள்கிட்ட கேட்டிருக்காரா இல்லையா? அவ ஏன் தெரியுமா? அவர் முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சது பண்றோம். பண்ண போவோம். எவ்வளவு பண்றீங்க? எங்களால முடிஞ்சது பண்றோம் சாமி. எங்க அறிவுக்கு முடிஞ்சதே செய்யறோம். அதுதான் சாமி தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து. ஏன்னா இல்லைங்க சாமி, உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலகுனி அடைய விளக்குக மகிழ்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இடையூறு வந்தா நீ அலைஞ்சு அர்த்தம். சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியல. உயிரிழந்தா இடையூறு வந்தா நீ வந்து நீ விளக்க அர்த்தம். உயிர்கள்னா எந்த உயிர்? எல்லா உயிரும் தான். எல்லா உயிரும் தானே? நானு நீங்க எல்லாருமே, கெட்டவன் நல்லவன் எல்லாமே சரிதானே? ஆமா. அதாவது பக்குவம் அபக்குவம் பக்குவா பக்குவம் எல்லாமே கணக்கு. சரி, இப்ப அதே செய்யலாம்ல? அதே செய்யலாம்ல? அதே செய்யலாம்ல? உயிர்களுக்கு ஒரு இடையூறு எல்லாம் விலகுனி அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்ட்டு உயிர்கள் வந்து கேட்கணும். என்னாயா நான் வந்து இல்லைங்க சாமி, கேட்கணும்னாக்கா எங்களுக்கு கேட்க தெரிஞ்சா கேட்க முடியும். சரி நாங்க பரவாயில்ல சாமி, எங்களுக்கு வல்லாரை பத்தி தெரியும். மத்தவங்களும் எப்படி? வேலையை ஆரம்பிக்க மாட்டேதான். என்ன சாமி நீங்க பேசுறீங்க? சாமி இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கேன் சாமி, ஒருத்த உளுந்து கிடக்குறான். நான் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் கேட்கல அப்புறம் என்னத்த உதவி செய்யறது இருக்குன்னு அப்படின்னா போக முடியும் நம்ம? நீங்க போவீங்களா சாமி? நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க போவீங்களா அப்படி? நீ சொல்ற உதாரணம் வேற, நடைமுறை வேற. உதாரணம் என்ன? சன்மானம் தெரிஞ்சவங்க தயவு உள்ளவங்க போக மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கதையை பார்த்ததீங்க. நான் கேக்குறது என்னன்னாக்கா, இப்ப வல்லாறு நீங்க கேளுங்க.
இப்ப மக்குயிர்கள்லாம் வந்து நீங்க கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அறிவு இல்ல. ஆனா நீங்க வந்து தயவான ஆளு, நீங்களா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுங்க. தினம் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் நானு. எல்லாரும் சொல்லுங்கப்பா, எல்லாரும் ஒன்னா கேளுங்க. எல்லாரும் ஒன்னா கேட்டாதான் எங்களுக்கு இல்ல, நாங்க எல்லாத்துக்கும் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் சேர்த்து. நீ மானியம் கூட இறக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் என்ன மேக்கப் பண்ணிவிட்டு நீங்க தனியா ஒட்டியா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி இல்லைங்க, நான் வந்து டெய்லி கேட்கறேன், எத்தனை உயிர் சாகுது, பார்வையே மாமன் சாகுற அதை ஒழிச்சுன்னு சொல்றாங்களே, அதை பார்க்கக்கூடாதா? எவ்வளவு சாகுது, நியாயமா இருக்கா? கடவுள் மாதிரி இன்னும் கடவுளாட்ட இன்னும் கடவுள் மாதிரியே இன்னும் செய்யாம இருக்குது, நியாயமா இருக்கா? அதெல்லாம் கஷ்டப்படலாமா? நான் உன் பேர் தான் சொல்லிக்கிறோம், முடிஞ்சா நடக்க முயற்சி பண்ணிக்கிறோம், அந்த முயற்சி பண்ற வரையும் பண்றோம், பண்ண முடியல, முடிஞ்சு செய்யறோம். என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நடக்க முடியாத தூக்கி விட்டு பண்ண. அதுதான் கேட்டோம், வேற என்ன கேட்டோம்? அதான் நான் தான் கேட்டுருக்கேன். இல்லைங்க, அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தான் பண்ணணும், நீங்க உங்களுக்கு கொடுத்தாக்க நீங்க தப்பா பயன்படுத்திடுவீங்க, எங்களை திருத்திட்டு கொடுங்க, யார் வேணான்னா. கேள்வியா சொன்னேன். நீங்க கேள்விக்காக நீங்க இங்கிட்டு பேசிக்கிறீங்க, வல்லாறு பேசிக்கிறீங்க, வல்லாரைய பிளாக் பேக்கப் பண்றீங்க, அப்புறம் நீங்க தனியப்பட்ட முறையில கேட்டுக்கிறீங்க. சரி, இன்னொரு கேள்வி இருக்கு, வாங்க அதை விட்டுருங்க. சரி, பரவாயில்ல, நீங்க கேட்டீங்க, அது பார்ப்போம். இது எதுக்குனாக்க இப்ப வல்லாருக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம், ஏன்னா அவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது என்னமோ. அதான் சொன்னாலும் செய்யுங்க சாமி. சாமி, ஏன் நான் கேக்குறேனாக்கா, ஏன்னா அவரு தான் வந்து அவரு தானே சொன்னாரு, இதெல்லாம் அவரு தானே வெளிப்படுத்தியா சொன்னாரு, ஆமாவா இல்லையா? அப்புறம் இன்னொன்னு வந்து அவர் என்ன சொன்னாருனாக்கா, இற்றை பொழுதேன்னு சொன்னார்ல, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, அது விட்டுருங்க. இன்னொரு கேள்வி வருவோம், வல்லார் எதுக்கு வந்தாரு? சமயம் உண்மை சொல்லி உண்மை சொல்லி நம்மளை திருத்தி சேர்த்து அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைத்தையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பரத்தை பெற்று வாழ்கிறதுக்கென்று இறைவன் வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன்னு சொன்னாரு. சரி சாமி, இப்ப நாங்கெல்லாம் வந்து திருந்தணும்னு ஆசைப்படுறோம் சாமி, விருப்பப்படுறோம். நாங்க அகத்துல கருத்து இருக்கோம் சாமி, எங்களோட கருப்பு உங்களுக்கு தெரியாது, கண்ணங்கரேன்னு இருக்கு, வெளியில தான் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிறோம், வெளியிலும் கருப்பா தான் இருக்கிறோம், செயல்பாடுகள் கொஞ்சம் வெள்ளையா தெரியுது. சரியா சாமி? நாங்க விரும்புறோம் இல்லைங்க. உங்க அறிவு இருக்குல்ல, படிச்ச புண்ணிய முடியுதுல்ல, அப்ப ஐயப்ப ஐட்டார்ல, படிச்சு மாற வேண்டியதுதானே. எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், எந்த முயற்சியும் இல்ல. இப்ப கேக்குறதே ஒரு முயற்சி தான், அதே ஒரு முயற்சி தான் இல்லைங்க சாமி. உலகத்திலே இல்லைங்க, உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்னன்னு சொன்னாரு வல்லாரு, சொல்லுங்க பாப்போம். தெரியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்க தான் சொன்னீங்க, என்ன தெரியாது? என்னையே பழி போடுறீங்க சொல்லிட்டு பாரியா சாமி. நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அப்படியே ஒண்ணு ஒண்ணு டேட்டாவா எப்ப சொன்னீங்க எல்லாமே எங்க மைண்ட்ல அப்படி பதிவாயிருக்கு. உலகத்திலேயே கஷ்டமான வேலை இல்லைங்க, கஷ்டமான வேலை என்னன்னாக்கா மாயையோடைய கழுத்தை கண்டுபிடிச்சு அதை அறுக்குறது, தெரியுமா? பாட்டுல அது நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, என்ன நீங்க சொல்லலன்னு சொல்லல ஐயா. இவரு சரவண இடத்துல மழை பெய்ய வச்சிருவேன், இப்ப வேண்டிக்கும். ரொம்ப இல்ல மழைலாம் பெய்ய வைக்க வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், மழை பெய்ஞ்சிட்டு ஆடா போட போறேன், ஏற்கனவே வெள்ளம் வரும்போது மழை பெய்ய நாங்க வேண்டிக்கிட்டோம். இப்ப வெளியே மழை பெய்ய உங்களுக்கு உங்க இடத்துல மழை பெய்ய எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மழை வரும்யா, வெள்ளம் சொல்றீங்க, மழை வரும், இன்னைக்கு மழை 25ஆம் தேதி கண்டிப்பா வரும். பாருங்க, நாங்க வேண்டுறதுனால வருது பாருங்க. பாரியா, பழி எங்க மேல போடுறீங்க நீங்க. நாங்க பழிய உங்க மேல போடல, நாங்க வல்லாட்டு பேசிட்டு இருக்கோம் சாமி. கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு எது கை கொடுத்து தூக்கி விடலாம்ல. ஆமா, இந்த முயற்சி பண்ணதான் கை கொடுப்பாங்க. நான் பண்றேன் சாமி. என்ன பண்றீங்க? முயற்சி பண்ண என்ன பண்ண சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன முயற்சி பண்ணீங்க? நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுங்க? எதுக்கு எடுத்தாலும் முயற்சி பண்ணீங்களா? எங்களால தெரிஞ்சதுதான் சாமி எங்களால செய்ய முடியும், தெரியாது நாங்க எப்படி செய்ய முடியும்? என்ன கஷ்டம், என்ன கஷ்டம், என்ன காரணம்?
கஷ்டம் இல்ல கடவுளே, கஷ்டத்தை பத்தி யாரு சாமி பேசிட்டு இருக்கா சாமி? எதுக்கு அருள் எதுக்கு சொல்லுங்க. மாயை வெல்றதுக்கு, சும்மா இருக்கிறதுக்கு முடியல. மாய வந்து உங்க தானே, தாய் ஆசை தானே. மாய ஆசையா என்னமோ விடுங்க, சொல்லுங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. நீ தானே பண்றீங்க, நீ தான் ஆசைப்படுறீங்க. பாரியா சாமி, இல்லைங்க. இப்ப நம்ம குடும்ப கோரத்துக்கு போனோம், எல்லாத்தையும் பாக்கணும். இப்ப நான் ஆசைப்படுறேன் நீங்க சொல்லாதீங்க, எனக்குள்ள அதே தானா தோணுது. நான் ஏன் ஆசைப்படுறேன்? நான் தான் விருப்பலையே, வேணான்றேன். அது தோணுது அப்படியும். இல்ல உங்ககிட்ட எல்லாம் கேக்குறையா, நீ மக்களே எல்லாம் மனுஷனுக்கு தானே, நீங்களாம் சொல்லுங்க. சாமி இடையில போது நீங்க கட் பண்றீங்க சாமி, இடையில போது கட் பண்ணாதீங்க. நீங்க மக்களை திசை திருப்புறீங்க. நான் ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு இருக்கேன், நீங்க திசை திருப்புறீங்க. மக்களே, நீங்களா ஆசைப்படுறீங்களா இல்ல ஆசை உங்களுக்கா தோணுதா? பாத்தீங்களா சாமி, ஒரு சூனியத்தை உண்டாக்கி விட்டாங்க மக்க. இவ்வளவு நேரம் பேசி ஒரு ஆள் கூட தோணுது தானே? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்ல அதே தோணுது போஸ்ட் பண்ணுதா? போஸ்ட் பண்றது தோணுது. சாமி, செல்வசேகர் ஐயாவும் நானும் ஒரே குட்டியில விழுந்த மாட்டேங்க. மத்தவங்க வேற லெவல்ல இருக்கீங்க போல இருக்கு. யாரும் பேசுறது கிடையாது. சொல்லுங்க சாமி, இப்ப எங்க 2 பேருக்கு சொல்லுங்க. சாமி காணாம போயிட்டாங்க. இந்த கேள்வி எல்லாரும் வரலாற்று கேளுங்க. கூட்டமா கேட்டாக்கா அது கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வேற வழி கிடையாது. என்ன நினைக்கிறீங்க மக்களே? என்ன இதுக்கு அமைதியா இருக்கீங்க? நான் பேசுறது யாருக்கு வழங்கலையோ? என்ன ஆச்சு? கேக்குதுங்க ஐயா. கேக்குதா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அருள்ல வந்து நம்ம நச்சரிச்சுட்டே கேட்கணுமா? அது வல்லர் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. நச்சரிச்சுட்டே இருக்கணுமா? இப்ப இப்படிதான் நச்சரிக்கணும் நம்ம. சாமியை காணோம். சாமி நச்சரிச்சோன்னு கிளம்பிட்டாங்க. சாமியை நச்சரிச்சோன்னு கிளம்பிட்டாங்க. நெட்டு போச்சு போல. சரி, இல்ல வல்லார் தானே சொன்னாரு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பாட்டு இருக்கு 1ஆம் திருமுறையில நினைக்கிறேன். திருப்பி அவர் சொன்னதையே வச்சு அவரையே நச்சரிக்கணும். சாமி 2 மணி நேரம்லாம் இல்ல, இன்னைக்கு லீவு. என்ன நாள் சாமி? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன நாள் இன்னைக்கு? கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசு கொடுப்பாருன்னு, வல்லாறு தாத்தா பரிசு கொடுப்பாருன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாமி, ஒரு இடத்துல வல்லாறு என்ன சொல்லிருக்காரு? அருளை குடுன்னு நச்சரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிருக்காரு இல்லையா? ஆமா, சரி. என்ன சொல்லிருக்காரு? நச்சரிக்கணும்னு சொல்லிருக்காரு இல்லையா? கேளுங்க. நச்சரிக்கணும் என்ன சாமி? நச்சரிக்கணும் என்ன? பிச்சை புடிங்கிட்டே இருக்கணுமா? அது யாரு சொல்லி கொடுத்தா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இவர் சொன்ன வார்த்தையை வச்சு அவரையே பிளாக் பண்ணி எப்படியாச்சும் அருளை வாங்க போறேன். வாழ்த்துக்களா சாமி? எல்லாரும் செய்யுங்க. அப்ப நிறைய பேர் நச்சரிச்சோன்னே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து கேக்குறேன். நீங்க என்ன விடைய சொல்லலையே, சொல்லுங்க. அந்த விடைய சொல்லுங்க. அது என்ன சொல்லாம நைஸா ஓட்டு வெளியே போயிட்டு வரீங்க. சொல்லுங்க. கேள்வி மெயினான விஷயத்துக்கு நம்ம வருவோம், வாங்க சொல்லுங்க. என்ன என்ன சாமி? மாயை நாங்க தான் வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டீங்களே. இப்ப நான் எல்லாத்துலயும் கேள்வி கேட்டேன். சாமி, நான் எங்க விட்டனோ அங்கே இருந்து ஆரம்பிப்பேன். நான் மறக்க மாட்டேன். நான் எங்க விட்டனோ அங்கே இருந்து ஆரம்பிப்பேன். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அவங்களாம் ஞானி விட்டுருங்க. இப்ப நானும் செல்வசேகர் மட்டும்தான். எங்களுக்கு மாயை தானா தோணுது. எங்களுக்கே அது சொல்லிக்கிட்டே இருக்கு, ஏதாச்சும் பண்ணி இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நாங்க அப்படியே செஞ்சிடறோம், அப்படியே மறந்து செஞ்சிடறோம். இப்ப எங்களுக்கு எப்படி
அதை சொல்லிடுவாம்மா, தோணுது இல்லை? ம் ஐயா கேளுங்க, வல்லார் கேளுங்க, ஸ்ரீராமன் அதுதான் கேளுங்க, ஏன் சாமி, அததான் சாமி கேக்குறோம். அதுதான் அக்கா கேக்குறோம். ஸ்ரீராமன் கேளுங்க. ஸ்ரீராமன் சொன்னா சரிங்க, என்ன விட்டுருங்க. இல்ல சாமி, நாங்க கேக்குறது முன்னுக்கே செஞ்சிடுறோம் நாங்களே பட்டு. அதான் தப்பு. கேளுங்க, கேட்டு செய்யுங்க. ஐயா சாமி, மாயைன்னா என்ன சாமி? ஆசை. இல்லைங்க, மாயைன்னா என்ன? மாயைன்னா மயக்கிறது தானே. ஆசையா? சரி, ஆசையா இருந்துட்டு போதே, அவ வந்து நம்ம கூட பொண்டாட்டியா இருக்கிறா, சரியா சாமி? ஆமா. அவளுக்கு பிள்ளைங்களா இருக்கு. இது யாரு சொன்னா? அது வல்லார் ஒண்ணு சொல்லல. வல்லார் நமக்கு சொல்லிட்டியா? ஆமா, அது முத்தமிழ் சொன்னாரு. ஓ, முத்தா கல்யாணத்துக்கு போறது, இப்ப சாமி கல்யாணம் நம்மளும் வேற கூப்பிட்டாரு. வேறயா? முத்தா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு. ஆ. அது இவர் சொன்னாரு, நான் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன்ப்பா, அதெல்லாம் அவரோட தொல்லை எனக்கு இருக்கு, சாமி, மாட்டிக்கிறேன். நான் அந்த வீடியோ எடுக்கிட்டா? அந்த வீடியோ நான் எடுக்கிட்டாப்ப நீங்க யாருக்கு சொன்னாருன்னு நாங்க சொல்லிருக்கீங்க. நான் எடுக்கிட்டாப்ப முத்துச்சாமிக்கு சொன்னாரா? ஐயா சாமி, முத்துச்சாமிக்கு சொல்லல, நமக்கும் சேர்த்து தானே சொன்னீங்க. நமக்கு அப்படியே சொன்னேன். ஆதாரம் எல்லாம் இருக்கப்படுது. ஆதாரம் லெவல கேட்க மாட்டேன். சரி அப்ப விடுங்க. எப்படி ஆக மொத்தத்துல மண்டக்கட்டெல்லாம் குழம்பி ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. இப்ப இதே சிந்தனையா இருக்கு. எப்படிதான் அருளை வாங்குறது, எப்படிதான் மாயிலிருந்து வெளிப்படுறது அப்படின்னு என்னென்ன சிந்திச்சு 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 மண்டக்கட்டெல்லாம் சுத்தி போய் கிடக்குறேன். அதுக்கு வர பண்ணுங்க, சொல்யூஷன் வரும். சொல்லுங்க பா சாமி, நானே என்ன? இந்த மென்டல் டார்ச்சர்ல இருந்து எப்படா வெளிப்படுறது, பட்டு ஏதாச்சும் கிடைக்க போட்டு பார்த்தாங்க. நீங்க ஏன்டை கேக்குறீங்க? நம்ம கதை அதே கைதான். உங்க கதியா அதே கதியா? அப்ப நம்ம ஆமா. ரெண்டு பேரும் ஒரே குட்டி விழுந்த மாட்டேங்குதான்றீங்க. ஆமா, டபுள் ஏதோ நீங்க கொஞ்சம் பழுத்த மட்டையா இருக்கீங்களே, ஏதோ தெரியுமா கேக்குறதாவே? முந்தி சொன்னேன், ஓல்ட் ஆகி கேஜி பண்ண மாட்டேன், நீ யங் மாட்டேன், சாமி, நீ ஸ்ட்ராங்கான மாட்டேன். பழுத்த மிளகாவை பார்த்து பச்சை மிளகா சிரிச்சிச்சான், தெரியுமா? ஆமா, இதுதான். சரி விடுங்க. ஆக மொத்தத்துல மண்டை குழம்பிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வரலாறா பார்த்து நாங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறோம். நீங்க ஒரு பதில கொடுங்க. பதில் எல்லாம் கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு, நேரம் அருளை கொடுங்க. நீங்க பதில் கொடுத்து ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அருளை அருளை கொடுத்து குற்றத்தெல்லாம் போக்கிட்டு எங்களை நேரா இந்த வழியில அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு பார்க்காம அப்படியே நேரா, என்ன சாமி அப்படியே போறோம் சாமி. அப்படியே இங்க பாத்துட்டு அப்படியே அங்கிட்டு போறது, அப்படியே இங்கிட்டு. என்ன மக்களே, என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை சொல்லுங்கப்பா. எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஓகேன்னு சொல்லணுமே மக்க. என்ன சொல்றேன், என்ன சொல்றேன்னு அருள் வந்து பெருமான் என்ன சொல்ற, அருள் பெற முயலகன்னு தான் சொல்றாரு. அருள் அங்க ஆண்டவர் கொடுத்துன்னு நீங்க போய் வாங்கிக்கணும்னு சொல்லல இல்லையே. இதுதான் முயற்சி. இப்படி கேக்குறதுதான் முயற்சி. இது முயற்சின்னு நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? இல்ல, இது முயற்சியோட இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் இருக்குது இல்ல. இப்போ எப்படி சொல்லுங்க. கேக்குறது மட்டுமே முயற்சினா யார் வேணாலும் கேட்பாங்களேண்ணா. இல்ல நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், முடியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறோம். வேகமா போறதுக்கு அதெல்லாம் உதவி செய்வாரு. வேகமா போறதுக்குயா, வேகமா போறதுக்கு இற்றை பொழுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட இதை வச்சு அவங்களை மடக்குறோம். வல்லார் நினைப்பாரு, இதெல்லாம் நம்ம எழுதி வச்சு தப்பு போல இருக்கு, இவங்க நம்பிட்டே கேள்வி கேட்கிறாங்க, கொஞ்சம் ஆணவம் கூடிருச்சு இவங்களுக்கு அப்படின்னு. சரிதாமி, என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு வழியில கேட்டு ஏதாச்சும் எப்படியாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறோம் சாமி. சாமி, ஏதாவது பண்ணி ஏதாவது எவ்வித தந்திரத்திலாவது ஏதாவது தந்திரம் பண்றோம். பட்டுன்னு எதுவும் கிடைச்சிச்சு யாரு கண்டா? அப்படி இவங்க இப்படி கேட்காம இருக்கிறதுனாலதான் நம்ம குடுக்கல. கேட்டானா குடுத்துருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா எப்படி சாமி? என்ன நினைக்கிறீங்க? அதையும் கேட்டு நீங்க பாயிண்ட பிடிச்சி கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ஒண்ணும் பேச முடியாது. பாயிண்ட பிடிச்சிட்டாங்க. பாயிண்ட பிடிச்சு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் தான். எனக்கு மட்டும் ஒரு ஆள் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்ல. எல்லாருக்கும் கொடுங்க. யாரெல்லாம் விரும்புறாங்களோ எல்லாத்துக்கும் கொடுங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு கிடைச்ச பிறகு நான் இவங்க எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரே டே கேட்கா போயிட்டுப்பேன். அப்புறம் அது வேற ஒரு பக்கத்து குறையா இருந்து குத்திக்கிட்டு இருக்க போகுது. எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்குப்பா. அதுல செல்பிஷ் இருக்கு தரண.
நன்றி. பதில் இல்ல, இல்ல, இல்ல. சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னாக்கா, எனக்கு மட்டும் கொடுத்தாக்கா மத்தவங்க எல்லாம் கிடைக்கலையே நான் வருத்தப்பட்டு இருப்பேன். அதனால எல்லாரும் சேர்த்து கொடுத்துருங்க. நன்றி நான் அதை நன்றி. பத்தி கவலைப்பட வேணாங்கிறேன். ஓகே ஓகே பாய். நன்றி சாமி. முடிஞ்சுக்கும் சாமி. இது கொஞ்சம் அப்படி கேட்டுட்டு ஒரு பதில் கொடுங்க இந்த கேட்ட கேள்வி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவில்லேஜரம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நன்றி சாமி. நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. சார். நன்றி நன்றி நன்றி. பாய். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.